ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா 2019 கேட்ட ட்விட்டர் கொஷின் பேப்பரை பற்றி பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 1, ட்ரெஸ்ஸிங் ஆஃப் கிரைண்டிங் wheel refers to ஆப்ஷன் ஏ ரீஸ்டோரிங் த கட்டிங் ஆக்ஷன் ஆஃப் த wheel, ஆப்ஷன் பி ஷேப்பிங் ஆஃப் த wheel, ஆப்ஷன் சி மேக்கிங் த wheel கான்சென்ட்ரிக் வித் த ஆக்சிஸ், ஆப்ஷன் டி சேஞ்சிங் த wheel. இப்போ வந்து கிரைண்டிங் வீலில் ட்ரெஸ்ஸு வந்து எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸிங் ஆப்ரேஷன் என்னன்னாக்கா இந்த இமேஜில் கொடுத்துருக்க தான் ட்ரெஸ்ஸிங் ஆப்ரேஷன். இதுக்கு வந்து நிறையா டூல் இருக்குது. அந்த டூலை வச்சு நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணுவோம். ட்ரெஸ்ஸிங் ஏன் பண்ணுறாங்கனாக்கா நம்ம வந்துட்டு ரிப்பீட்டடாக கிரைண்டிங் வீலை யூஸ் பண்ணால் கிளேசிங் லோடிங் இந்த மாதிரி வந்து டிஃபெக்ட்ஸ் ஏற்படும். அதை வந்து நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு ட்ரெஸ்ஸிங்கிறது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ ரீஸ்டோரிங் த கட்டிங் ஆக்ஷன் ஆஃப் த வீல். Question number 2, the process of producing a flat sheet for a bolt head at the opening of the drilled hole is counter boring, counter sinking, reaming, spot facing. இப்போ வந்துட்டு ரீமிங்னா என்னன்னாக்கா ஒரு ட்ரில்டு ஹோலில் வந்து ஃபினிஷிங் பண்ணுற ஆப்ரேஷன் தான் ரீமிங்கு. அதே ட்ரில்டு ஹோலில் வந்து இன்டர்னல் த்ரெட்டு ப்ரொடியூஸ் பண்ணால் அந்த ஆப்ரேஷன் பேர் டேப்பிங்கு. அதே ட்ரில்டு ஹோலில் வந்து கவுண்டர் ஹெட் ஸ்க்ரூ சீட் ஆகிறதுக்கு பண்ணுற ஆப்ரேஷன் தான் கவுண்டர் போரிங். அதே ட்ரில்டு ஹோலில் வந்துட்டு கவுண்டர் சிங்க் ஹெட் ஸ்க்ரூ சீட் ஆகிறதுக்கு பண்ணுற ஆப்ரேஷன் தான் கவுண்டர் சிங்க்குங்க. சென்டர் ட்ரில்லிங்கிறது என்னன்னாக்கா எடுத்தோடனே நம்ம வந்து லார்ஜ் எலிமெண்ட் ஆஃப் ட்ரில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட முடியாது. ஃபஸ்ட்டு சென்டர் ட்ரில் அதுக்கப்புறம் தான் ட்ரில்லிங் ஆப்ரேஷன் பண்ண முடியும். இந்த சென்டர் ட்ரில்லில் ஒரு கொஷின் கேட்பாங்க, அதாவது ட்ரில்லிங் கவுண்டர் சிங்கிங் இந்த ரெண்டு ஆப்ரேஷனுமே ஒரே டூலில் பண்ணலாம். அது என்ன டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படி கேட்டாங்கன்னா நம்ம என்ன மென்ஷன் பண்ணணும்னா சென்டர் ட்ரில்லிங் சொல்லணும். அடுத்து ஸ்பாட் ஃபேஸிங். இப்போ ஸ்பாட் ஃபேஸிங்னா என்னன்னாக்கா டு மேக் த சர்ஃபேஸ் ஃப்ளாட். இப்போ இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, இங்கே ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. அன்ஈவன் சர்ஃபேஸ் இருந்தால் அதை ஃப்ளாட் ஆகணும். ஏன்னாக்கா அந்த போல்ட்டு இல்லைனா போல்ட் ஹெட் அதெல்லாம் சீட் பண்ணுறதுக்கு அந்த இடத்த ஃப்ளாட் பண்ணணும். அதை தான் நம்ம கொஷினில் கொடுத்துருக்காங்க. த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் ஃப்ளாட் சீட் ஃபார் ஏ போல்ட் ஹெட் அட் த ஓப்பனிங் ஆஃப் த ட்ரில்டு ஹோல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஸ்பாட் ஃபேஸிங். கொஷின் நம்பர் 3, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் லிமிட் ஆஃப் சைஸ் இஸ் நோன் அஸ் டீவியேஷன், டாலரன்ஸ், ஃபிட்டு, இன்டர்ஃபரன்ஸ். இப்போ ஒரு ஜாப் எடுத்துக்கிறோன்னா இதான் அதோட மேக்ஸிமம் சைஸு, இதான் அதோட மினிமம் சைஸு. இது ரெண்டுத்துக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க, டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஷின் நம்பர் 4, ஃபார் ஏ ஹோல் டிசைன் 28 ± 0.5 mm த டாலரன்ஸ் இஸ். இப்போ நமக்கு டாலரன்ஸுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. என்னன்னாக்கா டாலரன்ஸ்னால் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்னா 1 mm கிடைக்கும். கொஷின் நம்பர் 5, இன் ஏ ஹோல் பேசிஸ் சிஸ்டம் த லோயர் டிவியேஷன் ஆஃப் ஹோல் இஸ். அதாவது இந்த லிமிட் ஃபிட் டாலரன்ஸ் வந்து ஹோல் பேசிஸ் சிஸ்டம் ஷாஃப்ட் பேசிஸ் சிஸ்டம்னு ரெண்டு இருக்குது. ஹோல் பேசிஸ் சிஸ்டம்னாலே லோவர் டிவியேஷன் 0, அதே மாதிரி ஷாஃப்ட் பேசிஸ் சிஸ்டம்னாலே அப்பர் டிவியேஷன் 0. இப்போ நம்ம கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஹோல் பேசிஸ் கேட்டிருக்காங்க. இப்போ ஹோல் பேசிக்னா லோவர் டிவிஷன் எப்பொழுதுமே என்ன இருக்கும், 0வாக இருக்கணும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. கொஷின் நம்பர் 6, the depth of fusion of weld is known as penetration, molten pool, fusion, drag. அதாவது வெல்டிங்கில் வந்து டெப்த் ஆஃப் ஃபியூஷன் வந்து என்னென்னு சொல்லுவாங்க, டெப்த் ஆஃப் ஃபியூஷன் வந்து என்னென்னு சொல்லுவாங்கனாக்கா பெனிட்ரேஷன் சொல்லுவாங்க. பெனிட்ரேஷன்னா ஊடுருவது, துளையிடுறது. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இந்த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர் இஸ். இப்போ வந்துட்டு இப்போ அதாவது ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொஷினில் கேட்டிருக்காங்க. இங்கே நேச்சுரல் நம்பர்னாக்கா நம்ம என்ன எடுத்துக்கணும், 1 to 10 எடுத்துக்கணும். சப்போஸ் ஹோல் நம்பர் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்கன்னா 0 to 9 எடுத்துக்கணும். ஹோல் நம்பர்னால் 0 ஆட் ஆகும், நேச்சுரல் நம்பர்னால் 0 ஆட் ஆகாது. இப்போ இதெல்லாமே அப்படியே ஆட் பண்ணி போட்டால் நமக்கு ஆன்சர் வந்து 55 கிடச்சிரும். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. சப்போஸ் இது வந்து 1 to 20 கேட்டாங்கன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னன்னாக்கா S = n/2 n+1. இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்து 55 கிடச்சிரும். கொஷின் நம்பர் 8, த ஆப்ரேஷன் ஆஃப் ப்ரொடியூசிங் எ pattern on a cylindrical external surface by pressing a tool is known as option A boring, option B turning, option C knurling, option D taper turning. இப்போ வந்துட்டு டர்னிங்னா என்னன்னாக்கா ஒரு ஜாபில் வந்துட்டு லேத்தில் வந்துட்டு ஜாபோட ஆக்சிஸ்க்கு பேரலாக மூவ் ஆனால் அது வந்து டர்னிங் ஆப்ரேஷன். அதே ஜாபோட ஆக்சிஸ்க்கு பர்பெண்டிகுலராக மூவ் ஆனால் அது வந்து ஃபேஸிங் ஆப்ரேஷன். போரிங் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு ட்ரில்டு ஹோலை வந்து என்லார்ஜ் பண்ணுற ஆப்ரேஷன் தான் வந்து போரிங். டேப்பர் டர்னிங் வந்து லேத்தில் பண்ணுவாங்க. டேப்பர் டர்னிங் வந்து நிறையா மெத்தட் இருக்குது. அந்த டேப்பர் டர்னிங் வந்துட்டு நிறைய மெத்தடில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. டேப்பர்னால் என்ன இருக்கும், ஜாப் டேப்பராக இருக்கும். இப்போ நர்லிங்னா என்னன்னாக்கா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா பிளெஞ்சு பண்ணுவாங்க. பிளெஞ்சுனா என்னன்னாக்கா ப்ரெஸ்ஸிங். இதில் இருக்க என்ன இம்ப்ரெஷனோ அதில் வரும். இந்த நர்லிங் ஆப்ரேஷனில் வந்து ஆர்பிஎம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதுவும் இல்லாமல்
இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு இனிஷியலாக டயாமீட்டர் 20 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து நர்லிங் பண்ணி முடிச்சிட்டோம்னா நம்ம 20.3 டயாமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் வந்து நர்லிங். அதான் கொஷினில் கொடுத்துருக்காங்க. த ஆப்ரேஷன் ஆஃப் ப்ரொடியூசிங் எ பேட்டர்ன், இதான் பேட்டர்ன் ஆன் ஏ சிலிண்ட்ரிக்கல் எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ். இதான் சிலிண்ட்ரிக்கல் எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் பை ப்ரெஸ்ஸிங் எ டூல். ப்ரெஸ்ஸிங் ஆர் பிளஞ்சிங் ரெண்டுமே ஒன்று தான். இஸ் நோன் அஸ் நர்லிங். ஆப்ஷன் சி நர்லிங். Question number 9. The shape of rascal file is triangular, flat, half round, round. நமக்கு தெரியும் rascal fileோட ஷேப் எப்படி இருக்குன்னா ஆப்ஷன் சி half round. The punch is used for making witness mark. இப்போ அதுக்கு முன்னாடி சென்டர் பஞ்சு, டாட் பஞ்சு, பிரிக் பஞ்சுன்னு பார்த்துருவோம். சென்டர் பஞ்சோட ஆங்கிள் வந்து 90 டிகிரி. இது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா வந்துட்டு ட்ரில்லை வந்து சீட் பண்ணுறதுக்கு தான் சென்டர் பஞ்ச் யூஸ் பண்ணுவாங்க. டாட் பஞ்சு 60 டிகிரி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா விட்னஸ் மார்க் ப்ரொடியூஸ் பண்ணால் தான் டாட் பஞ்ச் யூஸ் பண்ணுவாங்க. பிரிக் பஞ்சோட ஆங்கிள் எவ்வளோனாக்கா 30 டிகிரி. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா டிவைடர் செட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா விட்னஸ் மார்க்னால் நம்ம எவ்வளோ டிகிரி வரும்? 60 டிகிரி பிரிக் பஞ்ச் வரணும். ஆப்ஷன் ஏ. Question number 11. A standard AXA blade of 300 mm length has 375 teeth. What is the classification and type of set of the blade? இப்போ வந்து ஒரு ஆக்ஸா பிளேடில் வந்து லென்த்து, நம்பர் ஆஃப் டீத் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம பிச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 300 mm லென்த்துக்கு வந்து 375 டீத் இருக்குது. அப்போ ஒரு டீத்துக்கும் இன்னொரு டீத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா 300 mm லென்த்து வந்து 375 டீத்து வந்து டிவைட் பண்ணால் ஒரு டீத்து கண்டுபிடிச்சலாம். அதாவது ஒரு டீத்துக்குள்ள டிஸ்டன்ஸ், அதாவது பிச்சுனா என்னன்னா த கரஸ்பாண்டிங் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 டீத்ஸு. இப்போ 0.8 mm கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1.8, 0.8, 1.4 3 பிச் இருக்குது. 0.8னா நமக்கு என்ன வரும்னா ஃபைன் பிச் வரும். ஃபைன் பிச்சுனா என்ன வரும்னாக்கா வேவ் செட். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இப்போ வந்துட்டு கொஷின் நம்பர் 12. ஃபைண்ட் அவுட் த ஸ்பீட் செட்டிங் RPM ஃபார் ஹை ஸ்பீட் ஸ்டீல் ட்ரில் டயாமீட்டர் 24. cut a workpiece of phosphorus bronze. Maximum cutting speed with HSS for phosphorus bronze is 35. இப்போ வந்து அவங்க கொஷினில் வந்துட்டு கட்டிங் ஸ்பீடு கொடுத்துட்டாங்க, டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க, RPM கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா வந்து V = πD/1000. இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் 464 வருது. 464னா நம்ம என்ன ஆப்ஷன் எடுக்கணும்? ஆப்ஷன் ஏ 400 எடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 400. Question number 13. What is the clearance angle if the angle of inclination of chisel with a point angle 60 degree is 39.5 degree? இப்போ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாயிண்ட் ஆங்கிளும் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆங்கிள் ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் ஆங்கிளுங்கிறது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் முடிய தான் இருக்குது பாயிண்ட் ஆங்கிள். இப்போ அந்த பாயிண்ட் ஆங்கிளில் பாதி எடுக்கணும். ஏன் பாதி எடுக்கணும்னா இப்போ இங்கே பாருங்களேன், ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இதோட சென்ட்ரல் லைனில் டச் ஆகுது. அதனால தான் அதில் பாதி எடுக்கிறோம். இப்போ அதில் பாதி எடுத்தால் 30. அந்த 30ல் இந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனை 39.5 மைனஸ் பண்ணால் நம்ம கிளியரன்ஸ் கிடச்சிடும். அதான் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இன்னொரு தடவை சொல்கிறேன், பாயிண்ட் ஆங்கிள்ங்கிறது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் தான் பாயிண்ட் ஆங்கிள். ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் தான் இங்கே ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். இதில் வந்து நம்ம ஏன் பாதி எடுக்கணும்னா சென்ட்ரல் லைனில் டச் ஆகுது. அப்போ பாயிண்ட் ஆங்கிள் 60 டிகிரியில் பாதி எவ்வளோனாக்கா 30 டிகிரி. இப்போ இந்த 30 டிகிரியில் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் 39.5 மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 9.5 டிகிரி கிடச்சிரும். Question number 14. Choose a drilling machine for drilling multiple holes of large diameter. Sensitive bench drilling machine, pillar drilling machine, column drilling machine, radial drilling machine. இப்போ கீழே இருக்க 4 ஆப்ஷன் வந்து லார்ஜ் டயாமீட்டர் ஆஃப் ஹோல் ப்ரொடியூஸ் பண்ணணும், அதுவும் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ரேடியல் ட்ரில்லிங் மிஷினில் தான் பண்ண முடியும். இந்த சென்சிட்டிவ் ட்ரில்லிங் மிஷின், பில்லர் ட்ரில்லிங் மிஷின், காலம் ட்ரில்லிங் மிஷின்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து ஸ்மால் டயாமீட்டர் தான் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ரேடியல் ட்ரில்லிங் மிஷின். Question number 15. A metric outside micrometer of range 100 to 125 mm is used to measure the diameter of the rod. Barrel graduation showed 16.5 and thimble graduation of line of the barrel datum line was 28. What is the diameter of the rod? இப்போ வந்து டயாமீட்டர் ஆஃப் த ராட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணால் திம்பிள் ரீடிங்கும் லீஸ்ட்டு கொண்டு இன்ட்டு பண்ணிட்டு வர ஆன்சர் வந்து பேரல் ரீடிங்கோட ப்ளஸ் பண்ணணும். இப்போ பேரல் ரீடிங் எவ்வளோனாக்கா 16.5, அப்புறம் திம்பிள் ரீடிங் வந்து 28 × 0.01, அதான் அதோட லீஸ்ட் கவுண்ட்டு. இப்போ இன்ட்டு பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 16.75 வரும். 16.78 இது வந்து ஏன் நம்ம வந்து 100ஓட ப்ளஸ் பண்ணுறோன்னா இதில் வந்து மினிமம் 100 தான் வந்துட்டு நம்மளால் மெஷர் பண்ண முடியும், மேக்ஸிமம் வந்துட்டு 125 பண்ண முடியும். ஸோ அந்த 100ல் ப்ளஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 116.78 கிடச்சிரும்.
அடுத்து வந்துட்டு கார்பன் கண்டென்ட் இன் ராட் அயான் இஸ். இப்போ வந்து ராட் அயானில் வந்து எவ்வளோ கார்பன் கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்க, பிக் அயானுக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னா 1 to 5% இருக்கும். ராட் அயானுக்கு வந்து 0.02% இருக்கும். ராட் அயனில் கார்பன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அயன் எவ்வளோ இருக்குன்னா 99.9 சம்திங் இருக்கும். கேஸ்ட் அயனில் கார்பன் கண்டென்ட் எவ்வளோ இருக்குன்னா 2 to 4%. ஸோ இப்போ இங்கே வந்து ஆன்சர் என்ன ஆகும்னா ஆப்ஷன் சி 0.022 to 0.03. கொஷின் நம்பர் 17. The heat treatment of steel to obtain a softness, improve machinability, increase ductility, to relieve internal stress and to refine the grain size is called annealing, tempering, nitrading, hardening. இப்போ ஹார்டனிங்னா என்னன்னாக்க, ஹார்டனிங்கோட கேரக்டர் என்னன்னாக்க ஹார்ட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணும், அதான் அதோட ப்ராசஸ்ஸு. நைட்ரேடிங்னா என்னென்னா அவுட்டர் சர்ஃபேஸ், அதாவது கேஸ் ஆடிங். அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து ஹார்டாக இருக்கணும், இன்னர் அதாவது கோர் அது வந்து சாஃப்டாக இருக்கும், அதான் நைட்ரேடிங். நைட்ரேடிங்கிறது ஒரு கேஸ் ஆர்டனிங் ப்ராசஸ். டெம்பரிங் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா டு ரெடியூஸ் த பிரிட்டில்னஸ், இன்க்ரீஸ் த டஃப்னஸ். இந்த 2 ப்ராப்பர்ட்டிக்காண்டி தான் டெம்பரிங் யூஸ் பண்ணுறாங்க. அனீலிங் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா மிஷினபிலிட்டி. அனீலிங்கோட கீவேர்டு வந்து மிஷினபிலிட்டி. இப்போ வந்து ஜாப் வந்து நம்ம மிஷினிங் பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து அதே ஜாபை வந்து அனீலிங் பண்ணிட்டு நம்ம மிஷினிங் பண்ணோன்னா நல்லா மிஷினிங் பண்ணலாம். இங்கே மிஷினபிலிட்டின்னு ஒரு வார்த்தை கொடுத்தனால இங்கே வந்து நம்ம என்ன எடுக்கிறோம், ஆப்ஷன் ஏ அனீலிங் எடுக்கிறோம். கொஷின் நம்பர் 18. அட் ரூம் டெம்பரேச்சர் த பிளெயின் கார்பன் ஸ்டில் கண்டெய்ன்ஸ் ஃபெரைட்டு, சிமெண்டைட்டு. ஃபெரைட்டு, பியர்லைட்டு, சிமெண்டைட்டு. ஆப்ஷன் டி வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபெரைட்டு, சிமெண்டைட்டு, பியர்லைட்டு. அதாவது ரூம் டெம்பரேச்சரில் பிளெயின் கார்பன் ஸ்டில் வந்து எப்படி என்னென்ன ஸ்ட்ரக்சர் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3மே இருக்கும். ஃபெரைட்டு, சிமெண்டைட்டு, பியர்லைட்டு, இது 3மே இருக்கும். கொஷின் நம்பர் 19. ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ஒர்க் ஹோல்டிங் அக்சசரி ஆஃப் லேத், ஃபேஸ் பிளேட், மேண்டல், கேட்ச் பிளேட், செல்ஃப் சென்ட்ரிங் செக். இப்போ கீழே இருக்க 4 ஆப்ஷனில் வந்து எது வந்து ஒர்க்கை ஹோல்டு பண்ண முடியாது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஃபேஸ் பிளேட்டை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னாக்கா இர்ரெகுலர் ஜாப்லாம் வந்து ஃபேஸ் பிளேட்டில் தான் பிடிப்பாங்க. அதனால் ஃபேஸ் பிளேட் வந்து கண்டிப்பாக வராது. மேண்டல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோன்னா ஹேலோ ஜாப்லாம் பிடிக்க வந்து மேண்டல் யூஸ் பண்ணுவாங்க. செல்ஃப் சென்ட்ரிங் செக்னா 3 ஜா செக்கு, யூனிவர்சல்ஸ்க்கு தான் செல்ஃப் சென்ட்ரிங் செக்கு. அதில் நம்ம வந்து ஜாபை ஹோல்டு பண்ணுவோன்னா கண்டிப்பாக பண்ணலாம். இந்த கேட்ச் பிளேட்டில் வந்து ஜாபை வந்து ஹோல்டு பண்ண முடியாது. ஏன்னாக்க கேட்ச் பிளேட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா டிரைவிங் பர்பஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த லேத்து டாகை வச்சு ஜாபை வந்து நம்ம கிளாம்ப் பண்ணிட்டு இந்த ஸ்லாட்டை வந்து இங்கே ஒரு ஸ்லாட் இருக்கும், இங்கே ஒரு யூ ஸ்லாட்டில் வந்து இந்த பெல்ட் டைலை வந்து அதில் இன்சர்ட் பண்ணி டிரைவிங் பர்பஸ் யூஸ் பண்ணுவாங்க. கேட்ச் பிளேட் வந்து ஒர்க் ஹோல்டிங் டிவைஸில் வராது. கேட்ச் பிளேட் எங்கே வரும்னாக்க டிரைவிங் பர்பஸ். கேட்ச் பிளேட்லாம் எங்கே வரும்னா டிரைவிங் பர்பஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. கொஷின் நம்பர் 20. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரோல் த சிப் ஜியாமெட்ரி வைல் டர்னிங்? ரிலீஃப் ஆங்கிள், அப்ரோச் ஆங்கிள், ரேக் ஆங்கிள், கிளியரன்ஸ் ஆங்கிள். அதாவது டர்னிங்கில் வந்து நிறையா டூல் ஆங்கிள் இருக்குது. எந்த டூல் ஆங்கிள் வந்து சிப்பை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரேக் ஆங்கிள் என்னன்னாக்கா இப்போ இங்கே இந்த ஜாபில் வந்து டர்னிங் பண்ணுறாங்க. இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல உள்ள கேப்போட ஆங்கிள் தான் வந்துட்டு ரேக் ஆங்கிள். இந்த ரேக் ஆங்கிள் தான் என்ன பண்ணணும்னாக்கா சிப்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ரேக் ஆங்கிள். கொஷின் நம்பர் 21. A fit is designed 30 H7G6. H7G6னாலே என்ன வரும், கிளியரன்ஸ் ஃபிட் தான் வரும். நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கிளியரன்ஸ் ஃபிட்டு. கொஷின் நம்பர் 22. இப்போ ஒரு ஹோல் சைஸு கொடுத்துட்டு அதோட டாலரன்ஸ் கொடுத்துருக்காங்க, சாஃப்ட் சைஸ் கொடுத்துட்டு அதோட டாலரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ மினிமம் இன்டர்ஃபரன்ஸ்னால் என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம மினிமம் இன்டர்ஃபரன்ஸ் ஃபார்முலா வந்துட்டு என்னன்னா ஹோலில் வந்து மேக்ஸிமம் எடுத்துக்கணும், ஷாஃப்டில் வந்து மினிமம் எடுத்துக்கணும். இப்படி எடுத்துட்டோன்னா நம்ம மினிமம் இன்டர்ஃபரன்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். மேக்ஸிமம் ஹோல் வந்து 25.021, மினிமம் வந்து 25.0221. இப்போ இதெல்லாம் மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா 0.001 வரும். இங்கே ஒரு 0 மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து ஆன்சர் என்ன வரும்னாக்கா ஆப்ஷன் பி 0.001. Question number 23. The width cut produced in gas cutting operation is known as gouging, nerf, bevel, drag. அதாவது கேஸ் கட்டிங் ஆப்ரேஷனில் அந்த வித் ஆஃப் கட்டு வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வித் ஆஃப் கட் என்னன்னு சொல்லுவாங்கனாக்கா நெர்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நெர்ஃப். கொஷின் நம்பர் 24. எ வெல்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் யூஸ் டு. இப்போ நம்ம வெல்டிங் பண்ணுறப்ப டிரான்ஸ்ஃபார்மர் வந்து யூஸ் பண்ணுவோம். அதோட பர்பஸ் என்னன்னாக்க ஏசி மெயின் சப்ளையை வந்து ஏசி வெல்டிங் சப்ளையாக தான் மாற்றும். அதோட முக்கியமான வேலை என்னன்னாக்கா ஏசி மெயின் சப்ளையை வந்து ஏசி வெல்டிங் சப்ளையாக மாற்றும். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. கொஷின் நம்பர் 25. The narrow and a thin part of file which is connected to the handle is known as. இப்போ வந்துட்டு இதுக்கு வந்து டிப்பு, பாயிண்ட்டு, டேங்க்கு, எட்ஜுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபைலில் வந்துட்டு
ஒரு பார்ட்ஸ் இருக்குது, அந்த பார்ட் வந்து ஹேண்டிலில் கனெக்ட் பண்ணுவாங்க. அது என்ன பார்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இமேஜில் பாருங்கள், இதுதான் வந்து டேங்க்கு. இந்த டேங்க்கு தான் வந்து அந்த ஹேண்டில் இன்சர்ட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த டேங்க்கை வந்து ஹார்டனிங் டெம்பரிங் ரெண்டுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னாக்கா அது நம்ம யூஸே ஆகாது, ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணுற பர்பஸ்னால அதை வந்துட்டு ஹார்டனிங் டெம்பரிங் ரெண்டுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி டேங்க்கு. Question number 26. Which of the following parts in the file is not hardened and tempered? இப்போ ப்ரீவியஸாக தான் நம்ம பார்த்தோம், அந்த ஃபைலில் வந்து எந்த பார்ட் வந்து ஹார்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க, டெம்பரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி டேங்க்கு. Question number 27. Which of the following is an example of indirect angle measuring tool? bevel protector, bevel gauge, combination set, marking table. இப்போ கீழே இருக்க 4 ஆப்ஷனில் வந்து எது வந்து ஆங்கிளை வந்து இன்டைரக்டாக மெஷர் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெவல் ப்ரொடெக்டர் வந்து ஃபஸ்ட் ஆங்கிள் மெஷர் பண்ணும், டேரெக்டாக மெஷர் பண்ணும். காம்பினேஷன் செட்டும் ஆங்கிள் மெஷர் பண்ணும், டேரெக்டாக மெஷர் பண்ணும். மார்க்கிங் டேபிள் வந்து ஆங்கிள் மெஷர் பண்ணவே பண்ணாது, இது ஆப்ஷனில் வரவே வராது. பெவல் கேஜ் வந்து ஆங்கிள் மெஷர் பண்ணும், ஆனால் வந்து அது டேரெக்டாக மெஷர் பண்ணாது. ஏன்னாக்க அது வந்து இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம அந்த ஜாபில் வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு திரும்ப எடுத்துகிட்டு போய் நம்ம ப்ரொடெக்டரில் வச்சு ரீடிங் பார்க்கணும். ஸோ பெவல் கேஜ் தான் வந்து இன்டைரக்ட் மெஷரிங் ஆங்கிள் டூல். இங்கே வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. Question number 28. The unbiased coins are tossed. What is the probability of getting at most 2 heads? இப்போ வந்து இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு காயினை டாஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், ஒன்று ஹெட்டு கிடைக்கணும், இல்லை டெய்லு கிடைக்கணும். அதே மாதிரி இங்கே வந்து 3 காயினை டாஸ் பண்ணுறாங்க. 3 காயின் டாஸ் பண்ணால் நமக்கு என்னென்ன ப்ராபபிலிட்டி கிடைக்கும்னா, 3 பேர் காயின் டாஸ் பண்ணுறாங்க, 3மே ஹெட்டாக கிடைக்கலாம், 3மே டெய்லாக கிடைக்கலாம். இந்த மாதிரி எத்தனை ப்ராபபிலிட்டி வரும்னா 8 ப்ராபபிலிட்டி. அதனால தான் இங்கே வந்து 8ன்னு போட்டுருக்கோம். இந்த 8 ப்ராபபிலிட்டியில் அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன் வந்து எது சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, what is the probability of getting at most 2 heads? At most 2 headsனா என்னன்னாக்க, அவன்கிட்ட 2க்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2 ஹெட்ஸு மேலே அவன்கிட்ட இருக்கக்கூடாது, 2 ஹெட்ஸு மேலே தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கீழே எவ்வளோ வேணால் இருக்கலாம், அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். 0 ஹெட்ஸ் இருக்கலாம், 1 ஹெட்ஸ் இருக்கலாம், 2 ஹெட்ஸ் இருக்கலாம். நான் திரும்ப சொல்கிறேன், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் மோஸ்ட்னா அதிகமாக, மோஸ்ட் 2 ஹெட்ஸ். அவன்கிட்ட வந்து 2க்கும் அதிகமாக ஹெட்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகமாக தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கம்மியாக எவ்வளோ வேணால் இருக்கலாம். அதனால் வந்து அவன்கிட்ட 0 ஹெட்ஸ் இருக்கலாம், 1 ஹெட்ஸ் இருக்கலாம், 2 ஹெட்ஸ் இருக்கலாம். இப்போ இந்த கொடுத்துருக்க கண்டிஷனில் பார்த்தோன்னா, இதில் வந்து 3 ஹெட்ஸ் இருக்குது. 3 ஹெட்ஸ் மட்டும் வராது, மற்ற எல்லா ப்ராபபிலிட்டியும் வரும். இந்த 3 ஹெட்ஸ் மட்டும் வராது. அப்போ எத்தனை இருக்குன்னு பாருங்கள், 1 2 3 4 5 6 7. அப்போ 7 ப்ராபபிலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால தான் இங்கே 7/8ன்னு போகிறோம். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 7/8. Question number 29. The spiral grooves which runs to the length of the drill are known as. ஆப்ஷன் ஏ பாடி, பாயிண்ட்டு, ஃப்ளூட்டு, டேங்க்கு. இப்போ அந்த ட்ரில் பிட்டில் என்னென்னா ஒரு ஸ்பைரல் குரூவ்ஸ் வரும். அதை வந்து என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து ஃப்ளூட்டு. இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த மாதிரி ஒரு ஸ்பைரல் குரூவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அது நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஃப்ளூட்டு எதுக்கு யூஸ் ஆகுதுனாக்க, அதாவது நம்ம ட்ரில்லிங் பண்ணுறப்ப சிப்ஸ் எல்லாம் வெளில வரதுக்காண்டி தான் ஃப்ளூட் யூஸ் ஆகுது. அதுவும் இல்லாமல் அந்த ஃப்ளூட்டில் தான் கூலண்ட்டும் உள்ளே வந்து பாஸ் ஆகும். Question number 30. Which of the following cutting oil is used to prevent clog in fine grinding? Soluble oil, synthetic soluble oil, water, mineral oil. இப்போ அவங்க கொஷினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாபை வந்து ஃபைன் கிரைண்டிங் பண்ணுறாங்க. அப்போ வந்து கிளாக்னா ஒன்றும் இல்லை, லோடிங்கை தான் கிளாக்னு சொல்கிறாங்க. லோடிங் ஆகாமல் இருக்க என்ன கட்டிங் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஃபைன் கிரைண்டிங்லாம் நம்ம என்ன கட்டிங் ஆயில் யூஸ் பண்ணால் சிந்தட்டிக் சொலியூபிள் ஆயில். ஆப்ஷன் பி, சிந்தட்டிக் சொலியூபிள் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். Question number 31. Which of the following chisel is used for making squaring the materials at the corner? Flat chisel, web chisel, diamond point chisel, cross cut chisel. இப்போ வந்துட்டு கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, கார்னர்ஸை வந்து ஸ்கொயர் பண்ண என்ன சிசல் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ளாட் சிசல் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, பர்ரு ரிமூவ் பண்ணால் தான் ஃப்ளாட் சிசல் யூஸ் பண்ணுவாங்க. வெப் சிசல் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, செயின் ட்ரில்லிங் பர்பஸ் தான் வெப் சிசல் யூஸ் பண்ணுவாங்க. டைமண்ட் பாயிண்ட் சிசல் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, கார்னர்ஸை வந்து ஸ்கொயர் பண்ணுறா தான் டைமண்ட் பாயிண்ட் சிசல் யூஸ் பண்ணுவாங்க. கிராஸ் கட் சிசல் எங்கே யூஸ் பண்ணுவாங்கனாக்கா, கீவே எடுக்கிறது தான் கிராஸ் கட் சிசல் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த இமேஜில் பாருங்கள், டைமண்ட் சிசல் எப்படி இருக்குன்னா, டைமண்ட் சிசல் வந்துட்டு ஷார்ப்பாக இருக்குது. அதனால தான் வந்து இது கார்னர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஆஃப் ரவுண்ட் நோஸ் சிசல் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, கருவுடு க்ரூஸ் தான் வந்துட்டு ஆஃப் ரவுண்ட் நோஸ் சிசல் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, டைமண்ட் பாயிண்ட் சிசல். Question number 32.
in a drill bit the angle between the chisel edge and the cutting lip is known as option A web angle, option B lip angle, option C rake angle, option D helix angle. இப்போ இந்த இதில் வந்துட்டு ரேக் ஆங்கிள் ஹெலிக்ஸ் ஆங்கிள் அப்படின்னா ரெண்டுமே சேம் தான். இப்போ வந்துட்டு மற்ற ஆங்கிளை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ரேக் ஆங்கிள்னால் என்னன்னாக்கா இது வந்து என்னென்னு பாருங்கள், இது வந்து லேண்ட் ஆர் மார்ஜின் சொல்லுவாங்க, இல்லைனா லீடிங் எட்ஜ். இந்த ஆங்கிள் பிட்வீன் த லீடிங் எட்ஜ் டு த இந்த லைன் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கா, பெர்பெண்டிகுலர்னு சொல்லலாம். ஆக்சிஸ் ஆஃப் த ட்ரில் இஸ்னோன்னா அதுதான் ரேக் ஆங்கிள் சொல்லுவாங்க. என்ன ரேக் ஆங்கிளோட டெஃபினேஷன் என்னென்னா the angle formed by leading edge to the axis of the drill is known as rake angle. சிசல் அப்புறம் வந்துட்டு லிப் ஆங்கிள்ன்றது என்னன்னாக்கா இன்டர்செக்ஷன் ஆஃப் ஃபேஸ் அண்ட் ஃப்ளாங்க். லிப் ஆங்கிள் வந்து இன்டர்செக்ஷன் ஆஃப் ஃபேஸ் அண்ட் ஃப்ளாங்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிசல் எட்ஜ் ஆங்கிள்னால் என்னன்னாக்கா திஸ் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த சிசல் எட்ஜ் அண்ட் த கட்டிங் லிப். இதுதான் வந்து சிசல் எட்ஜ், இதுதான் கட்டிங் லிப். இதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் தான் வந்து சிசல் எட்ஜ் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னாக்கா ஆப்ஷன் ஏ வெப் ஆங்கிள். வெப் ஆங்கிள்னாலும் சிசல் எட்ஜ் ஆங்கிள்னாலும் ஒன்று தான். கொஷின் நம்பர் 33, ஒரு டிகிரி வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு டிகிரிங்கிறது 60 மினிட்டு. 60 மினிட் இல்லைனா 3600 செகண்டு. இப்போ நான் சொன்னதில் 2 ஆப்ஷனில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். இங்கே மினிட்ஸ் வந்து 60 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 60 மினிட்ஸு. கொஷின் நம்பர் 34, இஃப் த வால்யூம் ஆஃப் த கோன் இஸ் 1000 pi divided by 3 and the diameter is 20 mm then the height is. இதுக்கு வந்துட்டு நமக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. வால்யூம் ஆஃப் த கோனுக்கு வந்து என்ன ஃபார்முலா 1/3 pi r square h. இப்போ 1/3 pi r ஸ்கொயரில் வச்சு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் அவங்க வந்து டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, 6 கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, வால்யூம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹைட்டு கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஹைட் வந்து 10 mm கிடச்சிரும். ஸோ இங்கே வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 10 mm. The type of thread is used in the lead screw of the machine tool. Buttress thread, V thread, sawtooth thread, trapezoidal thread. இப்போ வந்து எந்த த்ரெட்டு வந்து லீட் ஸ்க்ரூ மிஷினில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த பட்ரஸ் த்ரெட்டு ஷார்ட் த்ரெட்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா கார்பெண்டர் வைஸில் தான் பட்ரஸ் த்ரெட் ஷார்ட் த்ரெட் யூஸ் பண்ணுவாங்க. ஷார்ட் த்ரெட்டோட ஆங்கிள் வந்து 3 டிகிரி 30 டிகிரி வரும். 3 டிகிரி இன்க்ளினேஷன் 30 டிகிரி ஆங்கிள். அதே மாதிரி பட்ரஸ் த்ரெட் வந்து 7 டிகிரி இன்க்ளினேஷன் 45 டிகிரி ஆங்கிள் வரும். வி த்ரெட் வந்து 60 டிகிரி. இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபாஸ்டனிங் பர்பஸ் தான் வந்து வி த்ரெட் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரெப்பிசைடல் த்ரெட்டுனா என்னன்னாக்கா ட்ரெப்பிசைடல் த்ரெட்டில் தான் என்னென்ன வரும்னாக்கா வார்ம் த்ரெட்டு, அக்னி த்ரெட்டு, இந்த மாதிரி த்ரெட்டில் வந்து ட்ரெப்பிசைடல் த்ரெட்டில் வரும். ட்ரெப்பிசைடல் த்ரெட்னா ஒன்றும் இல்லை, அக்னி த்ரெட்டு. இப்போ வந்து கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த டைப் ஆஃப் த்ரெட் யூஸ்ட் இன் லீட் ஸ்க்ரூ ஆஃப் மிஷின். லீட் ஸ்க்ரூ ஆஃப் மிஷினில் வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் அக்னி த்ரெட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அக்னி த்ரெட்லாம் எதை பேஸ் பண்ணி வருதுன்னா ட்ரெப்பிசைடல் த்ரெட்டை பேஸ் பண்ணி தான் வருது. ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ட்ரெப்பிசைடல் த்ரெட்டு. கொஸ்டின் நம்பர் 36, the first tab, second tab and bottom tab differ in. அதாவது டேப் செட் இருக்குது, அதில் ஃபஸ்ட் டேப் இருக்குது, செகண்ட் டேப் இருக்குது, தேர்ட் டேப் இருக்குது. இந்த 3 டேப்புக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த இமேஜில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட் டேப், செகண்ட் டேப், தேர்ட் டேப், இந்த 3 டேப்புக்குள்ளே வந்து டிஃப்ரென்ஸ் என்னன்னாக்கா இந்த டேப்பர் லீடு தாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டேப்பர் இருக்குது, இங்கே ஒரு டேப்பர் இருக்குது, இங்கே ஒரு டேப்பர் இருக்குது. ஃபஸ்ட் டேப்புக்கு தான் டேப்பர் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த டேப்பரை வச்சு தான் அவங்க வந்து அதை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி டேப்பர் லீட். கொஷின் நம்பர் 37, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நோன் அஸ் ஃபிஷ்பேக் ஃபைல்? ரிஃப்லர் ஃபைல், மில்சா ஃபைல், டிங்கரிங் ஃபைல், கிராசிங் ஃபைல். ஃபஸ்ட்டு ரிஃப்லர் ஃபைல் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா டை சிங்கிங், டை என்கிரேவிங், சில்வர் ஸ்மித் ஒர்க்கு தான் வந்து ரிஃப்லர் ஃபைல் யூஸ் பண்ணுவாங்க. மில்சா ஃபைல் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த ரம்பம்லாம் இருக்குல்ல, அந்த ரம்பத்தோட பல்ல ஷார்ப் பண்ணால் தான் மில்சா ஃபைல் யூஸ் பண்ணுவாங்க. டிங்கரிங் ஃபைல் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா பஞ்சர் கடையில் வந்துட்டு அந்த வால் டியூப் வந்து பஞ்சர் பண்ணுற அந்த பஞ்சரை வந்து அந்த ரப்பரில் வந்து எடுக்கிறதுக்கு தான் டிங்கரிங் ஃபைல் யூஸ் பண்ணுவாங்க. கிராசிங் ஃபைலுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து என்னன்னாக்கா ஃபிஷ்பேக் ஃபைலு. இது வந்து ஹாஃப் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், அங்கே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் இமேஜ் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து ரிஃப்லர் ஃபைலு. இது வந்து நான் சொன்ன மாதிரி என்கிரேவிங், சில்வர் ஸ்மித், டை சிங்கிங் யூஸ் பண்ணுவாங்க. மில்சா ஃபைல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா வுட் ஒர்க்கிங் ஷார்ப்பனிங் வித் டீத் ஆஃப் வுட் ஒர்க்கிங் கிராசிங் ஃபைல் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஃபிஷ்பேக் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பேரட் ஃபைல் வந்து ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும். இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ஷார்ப்பு கார்னர்ஸ்லாம் வந்துட்டு பேரட் ஃபைல் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்துட்டு கொஷின் நம்பர் 38, a sheet metal work anvil is known as option A stack, option B hammer, option C chisel, option D snips. இப்போ வந்து ஷீட் மெட்டல் ஒர்க்கர் வந்து ஆன்வில் வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுதான் ஸ்டாக். இது ஸ்டாக் வந்து ஆன்வில் மாதிரியே இருக்கும். அதனால் வந்துட்டு ஷீட் மெட்டல் ஒர்க்கர் என்ன சொல்லுவாங்கனாக்கா இது வந்து இந்த ஆன்வில் வந்து ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஸ்டாக். Question number 39, which of the following welding is done in high vacuum chamber?
இப்போ கீழே இருக்க 4 வெல்டிங் ஆப்ரேஷனில் வந்து எது வந்து ஒர்க் பீஸை வந்து ஹை வேக்யூம் சேம்பரில் வச்சுருப்பாங்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுதான் ஒர்க் பீஸு. இந்த ஒர்க் பீஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹை வேக்யூம் சேம்பரில் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ எலக்ட்ரான் பீம் வெல்டிங். வாட் ஆங்கிள் பிட்வீன் த டாப் ஃபேஸ் கட்டிங் பாயிண்ட் அண்ட் நார்மல் 90 டிகிரி டு த ஒர்க் சர்ஃபேஸ் கட்டிங் எட்ஜ். அதாவது இப்போ இதுதான், இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த சிசலில் வந்துட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் தான் வந்து ரேக் ஆங்கிள். அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் தான் வந்து கிளியரன்ஸ் ஆங்கிள். இப்போ வந்து கிளியரன்ஸ் ஆங்கிள்னா பாட்டம் சர்ஃபேஸ், இந்த கோடு வந்து கீழே இருக்கா, நம்ம பாட்டம் சர்ஃபேஸ் சொல்லலாம். பாட்டம் சர்ஃபேஸ் டு இந்த கீழே இருக்க லைன் வந்து ஒர்க் சர்ஃபேஸ். பாட்டம் சர்ஃபேஸ் டு ஒர்க் சர்ஃபேஸ் இஸ் நோன் அஸ் கிளியரன்ஸ் ஆங்கிள். ரேக் ஆங்கிள்னா அங்கே இருக்குது பாருங்கள், மேலே இருக்குது தான் டாப் சர்ஃபேஸ் டு இந்த கோடு வந்து இப்படி பெர்பெண்டிகுலராக போட்டிருக்காங்களா, பெர்பெண்டிகுலராக போட்டிருந்தா 90 டிகிரி. டாப் சர்ஃபேஸ் டு 90 டிகிரி டு த ஒர்க் சர்ஃபேஸ் இஸ் நோன் அஸ் ரேக் ஆங்கிள். திரும்ப சொல்கிறேன், கிளியரன்ஸ் ஆங்கிள்னா பாட்டம் சர்ஃபேஸ்க்கும் ஒர்க் சர்ஃபேஸ்க்கும் உள்ள ஆங்கிள் தான் வந்து கிளியரன்ஸ் ஆங்கிள். ரேக் ஆங்கிள்னா டாப் சர்ஃபேஸ்க்கும் 90 டிகிரி டு த ஒர்க் சர்ஃபேஸ் தான் வந்து ரேக் ஆங்கிள் சொல்கிறாங்க. இங்கே வந்து கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, டாப் சர்ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ் கட்டிங் அண்ட் நார்மல் 90 டிகிரி டு த ஒர்க் சர்ஃபேஸ் அட் த கட்டிங் எட்ஜ். ஆப்ஷன் ஏ ரேக் ஆங்கிள். கொஷின் நம்பர் 41, டூல் சேட்டர் இஸ் காஸ்ட் டியூ டு. டூல் வந்து சேட்டர் ஆனால் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கிளியரன்ஸ் ஆங்கிள் வந்து ரொம்ப அதிகமாக வச்சோன்னா டூல் சேட்டர் ஆகும். கிளியரன்ஸ் ஆங்கிள் ரொம்ப கம்மியாக வச்சோன்னா என்ன ஆகும்னா டூலும் ஜாபும் ரப்பிங் ஆக்ஷன் ஏற்படும். ரப்பிங்னா அதான் ஒராசிக்கும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்னாக்கா டூல் சேட்டர் வந்து ஏன் நடக்குதுன்னா கிளியரன்ஸ் ஆங்கிள் அதிகமாக இருந்துச்சுன்னா டூல் சேட்டர் நடக்கும். கொஷின் நம்பர் 42, ஹை கார்பன் ஸ்டீல்ஸ் ஆர் மிஷின் யூசிங் டூல்ஸ் ஹேவிங் ஸ்மால் பாசிட்டிவ் ரேக் ஆங்கிள், லார்ஜ் பாசிட்டிவ் ரேக் ஆங்கிள், ஜீரோ ரேக் ஆங்கிள், நெகட்டிவ் ரேக் ஆங்கிள். இப்போ வந்து நம்ம ஹை கார்பன் ஸ்டீலை வந்துட்டு மிஷினிங் பண்ணுறோம். அப்போ நம்ம யூஸ் பண்ணுற டூலுக்கு என்ன ரேக் ஆங்கிள் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹை கார்பன் ஸ்டீல் வந்து ஹார்டு மெட்டீரியல். அப்போ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா நெகட்டிவ் ரேக் ஆங்கிள் தான் யூஸ் பண்ணணும். ஆப்ஷன் டி நெகட்டிவ் ரேக் ஆங்கிள். கொஷின் நம்பர் 43 வந்து இன்டகரல்லேருந்து ஒரு சம் கேட்டிருக்காங்க. இந்த சம் எனக்கு தெரில. கீ ஆன்சர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏ. கொஷின் நம்பர் 44 என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆர்பிஎம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டயாமீட்டரும் கட்டிங் ஸ்பீடும் கொடுத்துட்டு ஆர்பிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. V = πdn/1000. இந்த சம்மில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து நமக்கு என்ன வருதுனாக்கா 318 ஆர்பிஎம் வருது. 318 ஆர்பிஎம்னா நம்ம அப்ராக்சிமேட்டாக ஆப்ஷன் ஏ 320 ஆர்பிஎம் எடுத்துக்கலாம். பேலன்ஸ் இருக்க கொஷின்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஐடிஐ டிப்ளமோ இது சம்மந்தமாக எந்த ஒரு ஜாப் ரிக்குயர்மெண்ட், கவர்மெண்ட் ஜாப் ரிக்குயர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் இருந்தாலும் என் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். VSSC வந்து இந்த மந்த்து இல்லைனா நெக்ஸ்ட் மந்த் வந்து எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.